அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே சமூக ஆர்வலர் லாரி ஏற்றி கொல்லப்பட்ட வழக்கில் 4 பேர் கைது செய்யப்பட்டு தற்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவராமன். அவரிடம் பேசலாம். வணக்கம் சிவராமன், விவரங்கள். வணக்கம் சந்தியா. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள வெங்களூர் கிராமத்தை சேர்ந்த சமூக ஆர்வலர் ஜகபர் அலி லாரி ஏற்றி கொல்லப்பட்ட சம்பவத்தில் 4 பேர் கைது செய்யப்பட்டு தற்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள வெங்களூர் கிராமத்தை சேர்ந்த சமூக ஆர்வலர் ஜகபர் அலி முன்னாள் அதிமுக கவுன்சிலரான இவர் கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடி வந்தார். இந்நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை காட்டுப்பாவா பள்ளிவாசலில் இருந்து தொழுது விட்டு வெங்களூர் செல்லும் வழியில் 407 மினி லாரி மோதி உயிரிழந்தார். இது குறித்து திருமயம் போலீசார் விபத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வந்தனர். அவர் இறப்பில் மர்மம் இருப்பதாக கூறி குடும்பத்தினர் மறியல் உள்ளிட்ட பல்வேறு சம்பவங்கள் ஈடுபட்டதை தொடர்ந்து வழக்கு செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவர் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதில் 4 பேரை போலீசார் கைது செய்தனர். குவாரி உரிமையாளர் ராசு, அவரது மகன் சனீப், 407 மினி லாரி உரிமையாளர் முருகானந்தம், அவரது ஓட்டுநர் காசி உள்ளிட்ட 4 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது அவர்கள் திருமயம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர். இதனால் திருமயம் கோர்ட் வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சிவராமகிருஷ்ணன். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.